பிரேமானந்த் அடிச்சிரியா? வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கிராக்கர் சம்மந்தமாக எக்ஸ்பெரிமெண்ட் வந்து போட்டிருப்போம். அதுக்கு வந்து ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து நிறைய வீடியோஸில் வந்து போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்ட் 2 தான் வீடியோ வந்து போட போகிறோம். அது எதுக்குரிய பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவட்டை இதை யூஸ் பண்ணி தான் கிராக்கர்ஸ் வந்து பறக்க விட போகிறோம், பறக்க விட்டு வெடித்து தெறிக்க விட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், நிறையா வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பாம் வந்து பெருசு சின்னது இந்த மாதிரி வெரைட்டியில் வந்து வச்சுருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி வெடியிலேயே வந்து பேப்பர்ஸ் வந்து அதிகமாக உள்ள மாதிரி வெடிஸ்னால் வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் வந்து வெடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை யாரும் சின்ன பிள்ளைங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னா எப்படி பண்ணலான்னு வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஒரு கேமாக தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி கேமாக வந்து ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராக்கர் வந்து தரப்போகிறோம். இங்கே வந்து 3 பேர் இருக்கும். ஸோ அதனால் 15 கிராக்கர் தான் ஒவ்வொரு ஆளுக்கும். அதை வந்து ஏர்லேயே வந்து வெடிக்க வைக்கணுங்க. வெடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் தான். ஸோ 5 பாயிண்ட் ஒவ்வொரு ஆளுக்கு. எது வந்து ஏர்லேயே வந்து வெடிக்குதோ அவங்களுக்கு வந்து 1 பாயிண்ட் வந்து கவுண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சுமி வெடி அவங்களுக்கு, அதுக்கடுத்து 2 ஆட்டோ பாம், இந்த மாதிரி வந்து கணக்கு வந்து வச்சுக்கலாம். ஒரு 5 வெடி மொத்தம். ஸோ வந்து எதை வந்து ஏரில் வந்து வெடிக்க வைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல, ஸோ அதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து விளையாட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். அடுத்து 2வது வந்து பார்த்திங்கன்னா பிரேமானந்த், 3வது வந்து பெரிய சாமி. இந்த கவுண்டில் தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். சரி ஓகே, ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் வந்து எனக்கு வந்து இதில் வந்து வைக்க போகிறான். நான் வந்து எரிய போகிறேன். எந்த லெவலுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பாம்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 ஆட்டோ பாம். சரி ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சின்னதாக இல்லைன்னா பெருசு எதுனாலும் எடுத்துக்கலாம். இது பெருசும் இருக்குது, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சரி வா, போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தாங்க நம்ம வந்து அந்த சைடு வந்து நோக்கி வந்து இது பண்ண போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான் எல்லாமே. ஒரு ஹைட்ரோ பாம். சரி, இது ஹைட்ரோ பாமா? சரி ஓகே, அடிக்கலாமா? சரி ஓகே, இப்போ நான் கவட்டையை வந்து இழுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இழுத்துக்கிறேன். பொறுத்து வைடா. ஐயோ, கீழே விழுந்துருச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஆட்டோ டம்முன்னு அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்தான், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, இப்போ 2வது இது ஆட்டோ பாம். இது கொஞ்சம் சின்னது தாங்க இது. சரியா, இது வெடிச்சிடும் மேலே. சூப்பர், நம்மளுக்கு வந்து 1 பாயிண்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வந்து மேலே போய் அடிச்சிச்சு. நம்மளுக்கு வந்து 1 பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. 5க்கு வந்து நான் 1 தான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரி அடுத்து ஒரு ஆட்டோ பாம் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு 2 லட்சுமி வெடி வந்து தரப்போகிறாங்க. சரி ஓகே, ஆட்டோ பாம் இன்னொன்று வந்து மேலே இழுத்துக்கிறேன். சூப்பர், இது ஏர்லேயே அடிச்சாச்சுங்க. நான் கீழே தான் விழுந்துருன்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து போச்சு. சரி ஓகே, இதையும் நம்ம வந்து அடித்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி வெடிங்க. 2 இது லட்சுமி வெடி. நம்ம வந்து 2 பாயிண்ட் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி வெடியில் நம்ம வந்து ட்ரை பண்ணதில்லை. இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது எந்த லெவலுக்கு வந்து போகுதுன்னு தெரில, பார்க்கலாமா? ஆமாம், நம்ம சைடே வந்து போயிடும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து தாங்க வைக்கணும். கொஞ்சம் பார்த்து. ஓ ஐயோ, புஷ்ஷாக போயிடுச்சுங்க. அவ்வளோதான், இது வந்து வெடிக்கலை. இது வந்து பாயிண்ட் வந்து ஆட் ஆகுது நம்மளுக்கு. சரி ஓகே, அவ்வளோதான். இதுதாங்க எனக்கு லாஸ்ட்டான வெடி. இதை வந்து எப்படி வந்து வெடிக்க போகிறோன்னு தான் தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, லட்சுமி வெடி அடிச்சிருமோன்னு. சரி ஓகே, சூப்பர், இதையும் அடித்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எனக்கு 3 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு 5க்கு. சரி ஓகே, அடுத்து வந்து பிரேமானந்த் தான் ப்ளே பண்ண போகிறான். அது எந்த லெவலுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இது வந்து நான் தான் பொருத்த போகிறேன். பெரிய சாமி வந்து கேமராமேனாக வந்து ஆக்ட் ஆக போகிறான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்டோ பாம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சுமி வெடி. சரி ஓகே, ஆடா பிரேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிரேமானந்த் வந்து ப்ளே பண்ண போகிறான். இது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்டோ பாம்ங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சுமி வெடி. சரி ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணட்டும். ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்து இழுத்துக்கிட்டோம். இழுத்துக்கிட்டாங்க. இழுத்துக்கோடா, இழுத்துக்கிட்டேல. ஓகே, பொறுத்து வச்சுக்கலாம். ஓ
அது வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் அந்த இதை பாயிண்ட்டை வந்து கணக்கு வைக்க மாட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது எனக்கு தரலாம். இது எந்த லெவலுக்கு வந்து போய் அடிக்குது சொல்லி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே இல்லை ஓ 2மே கீழே விழுந்து தாங்க வெடிச்சிச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போச்சு. ஸோ அதனால் ஆனால் கீழே வந்து தான் விழுந்து வெடிச்சிச்சு. சரி ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி வெடிங்க. இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து வெடிக்கணும். சரி ஓகே இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சரி இதை வந்து பொறுத்து வச்சுக்கிறேன் நான். இது கொஞ்சம் சின்ன திரி தான் வச்சனி விட்டுருந்தோம். இது அணைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் வந்து பொருத்தி வச்சாச்சு, சர்ன்னு வந்துருச்சு. சரி இன்னும் பிரேமானந்த் வந்து ஒரு பாயிண்ட் கூட இன்னும் எடுக்கலை. இதை வந்து அடிக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த கேம் பிளே பார்த்தீங்களா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமும் இருக்குங்க. பிரேமானந்த் அடிச்சிரியா? சூப்பர் அடிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் வந்து அவன் கெயின் பண்ணிட்டான். அதுக்கடுத்து 2வது இது வந்து லாஸ்ட் வெடி அவனுக்கு. இது எந்த லெவலுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரில, பார்க்கலாம். இல்லைடா பிரேம் அடிக்கிறா திரி திரி. ஐயோ அடி விழுக போதுங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டு தாங்க விழுந்துச்சு. சரி ஓகே பிரேமானந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து கெயின் பண்ணியிருக்கான். சரி அடுத்து பெரியசாமி வந்து ப்ளே பண்ண போகிறான். அவன் எத்தனை பாயிண்ட் வந்து கெயின் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியசாமி ப்ளே பண்ண போகிறான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து வைக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரேமானந்த் தாங்க வைக்க போகிறான். சரி நாங்கள் போய் வந்து வாங்கிக்கிறேன், அவன் பிரேமானந்த் வைக்கட்டும். அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் காமெடியும் கலந்துருக்கும். ஸோ அதனால தான் சரி ஓகே இவன்டையே வந்து நம்ம வந்து பற்றி வச்சு தரலாம் தந்துட்டு. அதுக்கடுத்து நான் வந்து போய் அவன்கிட்ட ஏதோ வாங்கிக்கிறேன். சரி ஓகே ப்ளே பண்ண போகிறான். அவனுக்கு பெரிய பாம்புங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் அவன் வந்து விடணும். கொஞ்சம் பார்த்து விட்றா தம்பி. எனக்கு இதுக்கு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வேணும். பாயிண்ட் எக்ஸ்ட்ரானா கிடையாது, இருக்கிற பாமே அதுதான். போடுறா வைடா வைடா வைடா. பார்த்துடா பக்கத்தில் பின்னாடி விழுந்துடாம. நான் தான் கேமரா பிடிக்கிறேன்டா. ஐயோ கொஞ்சம் நம்மளை சாவடிச்சிருப்பாங்க, கீழே போட்டுட்டான். நானே ஒரு சைடு பயந்துட்டேன், பின்னாடியே போயிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகேங்க அது வந்து பாருங்கள் நல்ல வேலை அது ரொம்ப இதாகலை, கொஞ்சம் புஷ்ஷாக போயிடுச்சு. இதை பார்த்து விட்றா பின்னாடி, நான் தான்டா பயமாக இருக்கு எனக்கு. சரி ஓகே விடு. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இப்போ வைக்க போகிறோம். வைடா என்னடா கை நடுக்குது. வை 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 வை. பாயிண்ட் இதுக்கும் கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் கீழே போட்டு தான் அடிச்சிட்டான். ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து கிடையாது. இப்போ வந்து இன்னும் 3 லட்சுமி வெடிங்க. சரி இன்னொரு ஆட்டோ பாம் இருக்குது. ஸோ அதனால் அதையும் அவன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டோம். இதுதான் கடைசி ஆட்டோ பாம்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாம் வந்து நம்ம வேணும்னா சூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். சரி ஓகே அதை வந்து சூஸ் பண்ணட்டும். பொறுத்து வைடா அவனுக்கு. பொறுத்து வை வை வை. ஐயோ கீழே போட்டாங்க, பார்த்துருப்பீங்க. செம காமெடி இது. எல்லாத்தையும் வந்து பாயிண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டான். சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சுமி வெடிங்க. 2 லட்சுமி வெடி வந்து எந்த மாதிரி வந்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லட்சுமி வெடினாலும் பார்த்து வைடா. வை அடிச்சிடும். சூப்பர் பார்த்துருப்பீங்க, அது காமெடி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே உள்ளது வந்து கீழே விழுந்துருச்சு ஸ்பீடுக்கு. அதில் உள்ள அந்த சின்ன சீனி வெடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் போய் வெடிச்சிச்சு. அதுக்கு ஒரு பாயிண்ட்டு தான், ஒரு பாயிண்ட் வந்து கெயின் பண்ணியிருக்கான். சரி ஓகே அடுத்து. ஓ மை காட் அது மட்டும் தான் பறக்குது. இதுவும் கிடையாது, அவ்வளோதான் முடிச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் கழிச்சு வெடிக்குதுன்னு பாருங்களா. இதுவும் கிடையாது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க அவன் வின் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டான். சரி ஓகே இது வந்து எனக்கு அடிஷ்னல் பாயிண்ட்டு கொஞ்சம். இது வந்து இது லாஸ்ட்டாக அவனுக்கு வச்சுக்கலாம். இவன் 6வது இது ட்ரை பண்ணுறான் இப்போ. ஓ மை காட் பார்த்தீங்கன்னா தெரியும் அவனுக்கு போகும்போதில் அது உள்ளக்குள்ளது மட்டும் தனியாக போயிருச்சு அந்த ஸ்பீடுக்கு. சரி ஓகேங்க அவ்வளோதாங்க. நம்மளுக்கு இந்த இது வந்து செம என்ஜாய்மெண்ட்டாக போச்சா.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ப்ளே பண்ணணும். கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து பயம் இருந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாம் வந்து இழுக்கும் போல பக்கத்துலேயே வெடிச்சிச்சு அப்படின்னா மூஞ்சி வந்து சிதறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ரொம்ப பயந்தே தான் எரிஞ்சோம். ஸோ அதனால தான் வந்து சரியாக வந்து எரிய வைக்க முடியல. இருந்தாலும் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எரிய தான் செஞ்சோம். நான் சின்னதாக வந்து எரிஞ்சனால 3 தான் வந்து என்னால் வெடிக்க முடிஞ்சிச்சு. இவனால் 2, இவன் வந்து பார்த்தீங்கன்னா 1. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து ப்ளே பண்ண தான் செஞ்சோம். இதை வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரானது. ஸோ அதனால் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சா? பார்த்தீங்களா 3 பேரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ப்ளே பண்ணணும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாம் வந்து இழுத்து எரியும் போல பக்கத்தில் வெடிச்சிச்சு அப்படின்னா மூஞ்சிக்கு ஏதாவது ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் எரிய முடியல, கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இது பண்ணணும். ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்கிறது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாம் வந்து வச்சு நம்ம எரியலை. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமியை வச்சு மட்டும் தான் எரிஞ்சிருக்கோம். என்னடா ஆச்சு? ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. என்ன செய்வான்? என்ன சார்